Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillah. Bismillahirrahmanirrahim. Qalu subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Wa ma tawfiqi illa billah la hawla wa la quwwata illa billah. Alhamdulillah. சகோதரர்களே, இன்றைக்கி ஜும்மாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி ஜும்மாவுடைய நாள். இதில் பிரத்யோகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஹ்ஃபுடைய சூறாவை ஓத சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கஹ்ஃபுடைய சூறாக்களை நீங்கள் ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல சிறப்புகள் இருக்குது. இப்போ அதில் நமக்கு ஒரு சில செய்திகள் எடுத்துருக்குறோம். அதில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவை பற்றி தான் பேசி ஆகணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த நன்மையும் முந்தாது அப்படின்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த நன்மையும் முந்திட முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த பாவத்தையும் விட்டு வைக்காது அப்படின்ட்டாங்க. அவ்வளோ சிறப்புள்ள களிமா. அந்த களிமாவை பற்றி அல்லாஹ் அந்த கஹ்ஃபுடைய சூறாவில் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி. ஜும்மாவுடைய நாளில் கஹ்ஃபுடைய சூறா 18வது அத்தியாயம். குரானில் 18வது அத்தியாயம் குகைவாசிகள் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கும். அதில் கடைசி சூறா, கடைசி ஆயத்து வருது. கடைசி ஆயத்து பார்த்தீங்கன்னா, குல்லவு கான பஹரு மீதா தள்ளி கலிமாத்தி ரப்பி ல நஃபிதல் பஹரு அன் பதந்த கலிமாத்து ரப்பின்னு வரும். இந்த ரப்புடைய இந்த களிமா இருக்குது. இந்த களிமாவானது, இந்த களிமாவுக்கு நீங்கள் அர்த்தம் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா, குல்லவுக்கான பஹரு மீதா தள்ளி கலிமாத்தி ரப்பி ல நஃபிதல் பஹரு அன் தன் கலிமாத்து ரப்பி வலவு ஜிஹனா பி மிஸ்லிஹி மததா. ரப்புடைய கலிமாவுக்கு நீங்கள் அர்த்தம் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, கடல் தண்ணியை பூராமே, பஹருன்னு சொல்கிறாங்களா கடல் தண்ணியை பூரா நீங்கள் மையாக்கி எழுதினாலும் அந்த ரப்புடைய அந்த கலிமாவுக்கு அர்த்தம் எழுதி முடிக்க முடியாது. இன்னொரு கடலை நீங்கள் உதவிக்கு கொண்டு வந்தாலும் அதுவும் தீர்ந்து போயிடும். நஃபீதல் பஹரு அப்படின்னு சொல்கிறான். நஃபி ஆயிரும், இன்னொரு கடலும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் நம்ம புழக்கத்தில் உள்ள செய்தி என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்துலேயே தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கடல் தண்ணியை பூரா நீங்கள் மையாக்கி எழுதினாலும் அது தீர்ந்து போய்விடும். மீண்டும் இதுபோல் இன்னொரு கடலை தண்ணியை நீங்கள் மையாக்கி உதவிக்கு கொண்டு வந்தாலும் அதுவும் தீர்ந்துருங்கிறான். நமக்குள்ள அர்த்தம் இதுதான், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக உள்ள செய்தி அல்ல. அதை சொல்லணும், ஒரு பரக்கத்துக்கு சொல்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லணும், அது விளங்குறதுக்குள்ள செய்தி. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கலிமாவை பற்றி சொல்லல, ஃபஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்குங்கள் அப்படிங்கிறான். அப்போ விளங்கினாத்தான் என்னன்னு விளங்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கினாத்தான் என்னன்னு விளங்கும், நம்மளும் விளங்குவோம். இல்லைன்னா இப்படி உட்காந்துக்க வேண்டியது தான். என்ன, வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் மட்டும்தானா? அது ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கடல் தண்ணியை பூரா எழுதினாலும் எழுத முடியாதுங்கிறான். அப்பேற்பட்ட அர்த்தம் இருக்குது. அப்போ அவ்வளோ அர்த்தமுள்ள அந்த கலிமாவை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். வாழ்நாளில் 24 மணி நேரமும் புழங்கப்பட வேண்டிய அந்த கலிமா. 24 எழுத்து இருக்குது கலிமாவில் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 எழுத்து ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால், 24 மணி நேரமும் கலிமாவுடைய வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்கிறது. நாவால் கலிமா சொல்வது, கல்வால் கலிமாவை விளங்குவது, கலிமாவை பார்ப்பது, அனுபவிக்கிறது, அதுவாக ஆயிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சூஃபியாக்கள் சொல்லுவாங்க. சூஃபியாக்களுடைய கரம் பிடிச்சா மட்டும்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கெல்லாம் அர்த்தம் விளங்க முடியும். பயத்தாகணும், முரீதாகணும், அதெல்லாம் ஃபித்னா, குழப்பம் நபியுடைய காலத்தில் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. அதான் அவங்க சொன்னால் அவங்க பாவம், அவங்களுக்கு உள்ளது, அவங்களுக்கு உள்ள செய்தி, அவங்க வர வேண்டியதில்லை. அவங்க பாட்டுக்கு அப்படியே அவங்க புரிஞ்சதுலேயே அவங்க இருக்கட்டும், வாழட்டும். நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய செய்தியை கிடைக்கணும்னு சொன்னால் சூஃபியாக்களுடைய கரம் பிடிச்சு நாம் அவர்களுடைய தொடர்பில் இருந்தால் மட்டும்தான்
இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தம் எல்லாம் சொல்கிறான் பாருங்கள், கடல் தண்ணியை பூரா நீங்கள் மையாக்கி எழுதணும் எழுத முடியாதுன்னு அந்த அர்த்தங்கள் பூரா வரும். இல்லைன்னா இந்த வணக்கத்துக்குரியவனுங்கிறதுலையே காலத்தை கழிச்சிட வேண்டியது தான், நமக்கு ஒன்றும் புரியாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள்கிட்ட அந்த ஆயத்தை சொல்கிறாங்க, குல்லவுக்கான பஹரு மிதாத்தல்லி கலிமாத்தி ல நஃபிதல் பஹரு அன்தன் ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜஹனாபி மிஸ்லிஹி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க அல்லாஹ் சொல்கிறாங்க என்ன பாருங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னமான பஸ்ஸுர் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னமான பஸ்ஸுர் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போல் ஒரு மனிதர் தான் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த செய்தி சொன்னவொன்னே என்னாச்சுன்னா, இப்போ பெருமானார் அவர்கள் வந்து நம்மளை மாதிரி ஒரு மனிதர் தான் அப்படின்னு சொல்லி போட்டு தரக்குறைவாக நினைக்கிற மாதிரி நம்ம கொண்டு வராங்க, நிறைய பேர் கொண்டு வராங்க, அப்படி அர்த்தம் கொண்டு வராங்க. அப்படி இல்லை, அவர்கள் தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக புழங்கப்பட்ட வார்த்தை தான். அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர், எவ்வளோ உயர்ந்தவர்கள் என்பதை எடுத்து மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னமான பஸ்ஸுர் மிஸ்லுக்கும், நீங்கள் சொல்லுங்கள் நானும் உங்களை போல ஒரு மனிதர் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு செய்தி சொல்கிறான் பாருங்கள். அதுதான் பெருமானவருடைய சிறப்பு என்னங்கிறது நம்மளுக்கு புரியும். ஓதிக்கிட்டே போகிறனால ஒன்றும் புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. விளங்க வேண்டியது எல்லாம் விளங்க வேண்டிய விஷயம். ஓதுறது ஒரு பரக்கத்து, அது செஞ்சே ஆகணும், விளங்கணும், தர்ஜுமாக்களை படிக்கணும். தர்ஜுமா நம்ம வந்து அரபியர் இல்லை, அரபியிலே ஓதிட்டு போகிறதுக்கு நம்ம தமிழ் மக்கள் அரபியில் ஓதணும், தமிழில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்னு பார்க்கணும் என்பதாக நாம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால், மற்ற காலங்களில் மற்ற நேரங்களில் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம், விளங்குகிறோம், கல்வால் விளங்குகிறோம், நஃப்ஸை சுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னா இது மாதிரியான ஆயத்துகளுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து அற்புதமான விளக்கங்களை போடுவான். விளக்கங்களை போட தான் வாழ முடியும், இல்லைன்னா சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கணும். குல் இன்னமான பஸ்ஸுரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள் நானும் உங்களை போல் ஒரு மனிதர் தான் அப்படின்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்புறமா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எனக்கு வகி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், எனக்கு வகி வருகிறது, அல்லாஹ் ஒருவன் தான் இலாகு, உங்களுக்கும் அல்லாஹ் தான் இலாகு, எனக்கும் அல்லாஹ் தான் இலாகு, சர்வகோடி சிருஷ்டிகளுக்கு அல்லாஹ் தான் இலாகு என்பதாக வந்து எனக்கு வகி வருகிறது என்பதாக சொன்னாங்க. இங்கே பாருங்கள், மேலே அவங்க என்ன சொல்கிறாங்க, குல்லவுக்கான பஹரும் மீ தாத்தல்லி கலிமாத்தி ரப்பி நஃபிதல் பஹரு. இந்த கலிமாவுடைய சிறப்பு எப்பேற்பட்ட சிறப்பு உள்ளதுன்னு சொன்னால், கடல் தண்ணியை பூரா மையாக்கி எழுதினாலும் அர்த்தம் எழுதி முடிக்க முடியாது, விளக்கம் எழுதி முடிக்க முடியாதுன்னு. கலிமாவுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ விளக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். ஒரு கடலை வந்து மையாக்கி எழுதினாலே எத்தனை கோடான கோடி அர்த்தங்களை எழுதலாம், நம்மளுக்கு தெரியாதில்ல, நம்மளுக்கு அந்த வணக்கத்துக்குரியவனோடு நின்றுவோம். அப்போ ஒரு கடலை மையாக்கி எழுதினாலே எத்தனை கோடான கோடி அர்த்தங்களை எழுதுறது. அப்புறம் இன்னொரு கடலை நீங்கள் உதவிக்கு கொண்டு வந்தாலும் அதுவும் தீந்துடும் அப்படின்னு சொல்கிறான்னா, எத்தனை கோடான கோடி அர்த்தங்களுங்க இருக்குங்க அதில், நம்மளுக்கு விளங்கவே மாட்டேங்குதே. எத்தனை கோடான கோடி அர்த்தம் இருக்கும் அதில். அப்படி அத்தனை கோடான கோடி அர்த்தங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். நான் உங்களை போல ஒரு மனிதர் தான், நமக்கு தெரியாது பாருங்கள். நம்மளுக்கு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம சாதாரண மனிதர், நம்மளை பார்த்தா அவங்க சொல்கிறாங்க நானும் உங்களை போல் ஒரு சாதாரண மனிதர் தான், ஆனால் உங்களுக்கு எனக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்தஸ்து எப்படிப்பட்ட அந்தஸ்து அப்படின்னா, அந்த கடல் தண்ணியை பூரா மையாக்கி எழுதினாலும் எழுத முடியாதில்ல, அப்பேற்பட்ட கலிமாவுக்கு அர்த்தம் எனக்கு தெரியுது, வகியாக வருதுன்னு சொல்கிறாங்க. இலாஹுக்கும் இலாஹும் வாஹிதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வருதா வகி? இப்போது ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குதுங்க, ஒரு தொழில் இருக்குதுன்னு சொல்கிறேன், உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குங்க, அந்த 1000 கோடி ரூபா அந்த வியாபாரத்தில் எனக்கு 1000 கோடி ரூபா லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறேன். என்னங்க 1000 கோடி ரூபா லாபம் கிடைக்குதா அப்படின்னு சொன்னால், அந்த முதலாளி யாருங்க, அந்த பொறுப்புதாரி, அந்த வேலைக்கு அந்த வியாபாரத்துக்கு பொறுப்புதாரி யாருங்கன்னு சொன்னால், கடைசியாக சொல்கிறாங்க அந்த 1000 கோடி ரூபா தொழில், அந்த 1000 கோடி ரூபா அதில் லாபம் எனக்கு கிடைக்கும். 1000 கோடி ரூபா தொழில் இருக்குது, அதில் 1000 கோடி ரூபா லாபம் கிடைக்கிது, அப்படி ஒரு வியாபாரம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க, என்னங்க 1000 கோடி ரூபா கொள்முதல் கூட செய்கிற தொழிலாமா, அதில் 1000 கோடி ரூபா லாபம் இருக்குதாமா
அது எப்படிங்க அந்த வியாபாரம்? அது எப்படிங்க? அது என்ன வியாபாரமாக இருக்கும்? அந்த வியாபாரம் யார் செய்கிறாங்க? அந்த வியாபாரத்தை பற்றி உள்ள விஷயங்கள் எப்படி தெரியும்? அந்த சம்பாதிக்கிற அந்த திறமையெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், உடனே நான் சொல்கிறேன், அந்த தொழிலை நான் தாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த தொழில் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொன்னால் என்னை எவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்பாங்க, எவ்வளோ பெரிய மதிப்புக்குரியவங்களாக பார்ப்பாங்க. மற்ற மனிதர்களோட என்னை எவ்வளோ வித்தியாசமாக பார்ப்பாங்க. என்னடா சாதாரணமாக சொல்கிறாரு, 1000 கோடி ரூபா தொழில் இவர் பண்ணுறாராமா, அதில் 1000 கோடி ரூபா லாபம் கிடைக்குதாமா, அது இவர் செய்கிறாமா இந்த தொழில் அப்படின்னு நம்ம நினைப்போம் துனியாவுடைய விஷயத்தில். அப்படி தான் பெருமானார் அவங்க இந்த இடத்துல தன்னை பற்றி சொல்லையில் வந்து இன்னமான பசர் மிசுலுக்குன்னு சொன்னது வந்து உங்களை போல் நான் சாதாரண மனிதர் அப்படின்னு சொல்கிறது வந்து அவருடைய தரத்தை தாழ்த்துறதுக்காக சொல்லப்பட்ட செய்தி அல்ல, அந்த வார்த்தை அல்ல. நான் உங்களை போல் ஒரு மனுஷன்தான், ஆனால் எனக்கு வந்து அந்த கடல் தண்ணி பூரா மையாக்கி எழுதினாலும் எழுத முடியாத அளவுக்கு உள்ள விளக்கம் இருக்குது. அந்த லாயிலா இல்லல விளக்கம், அந்த விளக்கம் எனக்கு யூஹா இலைய எனக்கு வகையாக அறிவிக்கப்படுது. உங்களுக்கு அறிவிக்கப்படுதா? நமக்கு அறிவிக்கப்படுதா? அப்படின்னா அந்த பெருமானோடைய உயர்வை பாருங்கள். ஏங்க கொஞ்சம் சற்று சிந்திக்கணும். இது ஆழமான செய்தி, இது கொஞ்சம் சற்று சிந்திக்கணும். சிந்திச்சா மட்டும்தான் விளங்கும். இது பயான் மாதிரி கேட்டுட்டு போயிட்டா ஒன்றுமே விளங்காது. இதெல்லாம் இறைஞான பாடம், அல்லாஹ் மாரிஃபத்துடைய பாடம். இந்த மாரிஃபத்துடைய பாடத்தில் வந்து தவம் இருந்து சூஃபியாக்களுடைய காடையில் பல வருடங்கள் கடந்து தவம் இருந்து நாம் அந்த குரானை தொடையில் அல்லாஹ் நம்ம இடத்துல பிரத்யோகமாக பேசுகிற செய்தி இது. இந்த பயான் மாதிரி கேட்டு போகிறதோ, இது நப்சுக்காக நான் வந்து பேசுகிறதோ அப்படி அல்ல செய்தி. இந்த செய்தி நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னால் இதில் எனக்கு என்ன பிரயோஜனம்? நாளைக்கு அல்லாஹ் மறுமையில் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? அல்லாஹ் உனக்காக நான் பேசுகிறேன், அல்லாஹ் உன்னுடைய திருக்கலிமாவை மக்களுக்கு நான் சொல்லணும், எனக்கு நீ விளங்க வச்சேன், உனக்கு நான் அந்த செய்தி மக்களுக்கு நான் சொல்கிறேன். இதை விளங்கி ஒரு சிலர் ரொம்ப ஆர்வப்பட்டு ஈமானுடைய ஜோசில் இந்த லாயிலா இல்லலாம் விளங்கணும்னு சொல்லி வரணும். இந்த லாயிலா இல்லலாம் என்னங்கிறத அவங்க புரியணும். அன்றாட வாரம் ஓதக்கூடிய இந்த கஹஃப் சூறாவில் இப்பேற்பட்ட ஒரு செய்தியை வந்து அல்லாஹ் சொல்கிறான். இது மக்களுக்கு நம்ம சொல்லல, அவர்கள் அதன்படி வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெறணும், நாளைக்கு சொர்க்கத்தில் வந்து உயர்ந்த ஒரு வாழ்க்கை அவங்க வாழணுங்கிற ஒரு ஆசையில் தான் நம்ம இந்த செய்தி சொல்கிறோம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. போய் கஹஃப் சூறாவை எடுத்து பாருங்கள். 18ஆவது அத்தியாயத்தில் அல்லாஹ் இந்த செய்தி சொல்கிறான். என்றைக்காவது நம்ம சிந்திச்சது உண்டுங்களா? கடல் தண்ணி பூரா மையாக்கி எழுதினாலும் எழுத முடியாது அப்படின்னு சொல்லையில் அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்கும், அது என்னென்ன அர்த்தமாக இருக்கும், ஏதாவது நம்ம சிந்திச்சது உண்டுங்களா? இல்லை. அது நம்ம சிந்திக்கணும். அது என்னங்கிறத நம்ம அந்த விளக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அறியறதுக்கு முற்படணும். வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம வந்திருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி உள்ள செய்தியை நம்ம விளங்கினாதான் அல்லாஹ்னா யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ பாருங்கள், குல் இன்னமான பஸ்வரும் மிசுலுக்கும், நானும் உங்களைப் போல ஒரு மனிதர் தான், எனக்கு வகை வருகிறது. இலாஹுக்கும் இலாகும் வாஹித், உங்களுக்கும் அல்லாதான் இலாகு, எனக்கும் அல்லாதான் இலாகு. நாம் எதையெல்லாம் அல்லாஹ் மற்ற பொருட்களை பூரா இலாகு, இந்த இலாகுன்னு சொல்லையில ஒரு செய்தி வருது. இலாகுன்னு சொன்னால் இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம அந்த ஒரு அர்த்தத்தை தான் நம்ம புழங்கிட்டு இருக்கிறோம். அது இருக்குது. ஆனால் வணக்கத்திற்குரியவன் சொல்லையில் அங்கே வந்து லா மாபூத இல்லல்லா அப்படின்னு தான் வரணும். அந்த கலிமாவுக்கு அர்த்தம் லா மாபூத இல்லல்லா அப்படின்னு வந்திருந்தால் தான் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லணும். அர்த்தம் இருக்குது. ஆனால் இதை லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லல, இந்த இலாகுங்கிற இந்த வார்த்தை வந்து கலிமாவில் புழங்கப்பட்டிருக்குது. அந்த இலாகுங்கிற அந்த பதம், அந்த வார்த்தை வந்து அதனுடைய விளக்கம் அப்படிங்கிறது வந்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தகுதி அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை அப்படிங்கிற. இப்போ வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு நம்ம ஒரு அர்த்தம் மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ எதுக்காக நீ அவனை வணங்குற அப்படின்னு கேட்குறாங்க. மற்ற மக்கள் கேட்குறாங்க. அப்போ நீ அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் சொல்லிட்டு இருக்கிறியே, அப்போ அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அப்படின்னு சொன்னால் அவன் எதுக்குப்பா வணக்கத்துக்குரியவன் ஆகிறான்? எந்த விஷயத்தில் அவன் வணக்கத்திற்கு உரிய தகுதி அவன் பெறுறான் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. அல்லது நாமளே கேட்குறோம். நம்மளுடைய ஈமானுடைய வளர்ச்சி அடைகிறதுக்காக நம்ம அடுத்தடுத்து இந்த செய்தியை சொல்லணுமா இல்லையா? ஏன் அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் தெரியுமா அப்படிங்கிறத இந்த அர்த்தம் வருது. அவன் தான் தேவைகளை பூர்த்தி செய்கிற தகுதி, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிற தகுதி யாருக்கு கிடையாது. அதனால தான் அவன் வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறான். அப்போ தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தகுதி அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் கண்ணு முன்னால் எத்தனை பொருட்களும் தேவையை பூர்த்தி செய்தா இல்லையா? சோறு தேவை பூர்த்தி செய்யலையா? தாகத்தை தீக்கலையா? தண்ணி, சோறு, அரிசி, சாப்பாடு பசியை போக்கலையா? வியாபார லாபத்தை கொடுக்கலையா? மனைவி மக்கள் மூலியமாக நம்ம எந்த பிரயோஜனத்தையும் அடையலையா? தேவைகளை பூர்த்தி செய்கிறது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரே
ஒரு அர்த்தம் தான், அந்த விஷயத்துக்கான விளக்கம் எனக்கு வகையாக அறிவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி போட்டு பெருமானார் சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை 24 மணி நேரமும் பார்க்கும் இடமெல்லாம் நமக்கு வந்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது அல்லாஹ்வை தவிர மற்றது அப்படி தான் தெரிஞ்சிட்ருக்குது. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது இல்லை, அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு வகை வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவ்வளோ அர்த்தம் போகுது. கண்ணு கட்டின வரைக்கும் எல்லா பொருள், இத்தனை பொருள் தெரியுது, கோடான கோடி பொருள் தெரியுது. நீங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் இல்லை உன்னால் எனக்கு எந்த தேவையும் பூர்த்தி ஆகாது, உன்னால் உன்னால் எனக்கு நல்லது ஏற்படாது, உன்னால் எனக்கு கெடுதி ஏற்படாதுன்னு நீங்கள் அர்த்தம் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டே இருந்தா அப்புறம் இப்போ பாருங்கள், அந்த கடல் தண்ணி பூரா நீங்கள் மையாக்கி எழுத முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த வணக்கத்துக்குரியவங்கிற அர்த்தத்தோடு நின்றுட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் பேனாவே தேவையில்லை, சும்மா கிறுக்கி விட்டு போயிடலாம். அந்த செய்தி அவர்களுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னமான பசரும் மிசுலுக்கும், நான் உங்களை போல் ஒரு மனுஷர் தான், ஆனால் மனுஷர் தான் சொல்லி போட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நான் உங்களை மாதிரி தான் நான் கூடவே உங்களோட வாழ்ந்துட்டுருக்கிறேன், உங்களோட பழகிட்டுருக்கிறேன், உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் தானே வாழ்ந்துட்டுருக்கிறேன், மனைவி மக்கள்லாம் எனக்கு இருக்கிறாங்களே. இருந்தாலும் விசேஷமாக எனக்கு அல்லாஹ் தான் இலாஹ் அப்படிங்கிற அந்த வகை எனக்கு வந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. பெருமானார் பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பாத்ரூம் போகையில் என்ன சொல்கிறாங்க, இங்கே கெடுதரக்கூடிய விஷ ஜந்துக்களை விட்டு, அதாவது சைத்தான் தொல்லைகளை விட்டு, ஜின்னுடைய தொல்லை சேசைகளை விட்டும் அல்லாஹ் நான் உங்கள்கிட்ட பாதுகாப்பு தர்றேன், அல்லாஹ் தான் அங்கே வந்து பாதுகாப்பு தர்றேன் அவன் பக்கம் சாயிறாங்க. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். வெளியில் வரையில் உபரானுக்கு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி தஹபானி லதா ஆஃபானி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எனக்கு இடையூறு வரக்கூடிய நஜீஸை வந்து என்னை விட்டு வெளியாக்கி சுத்தப்படுத்தி எனக்கு சௌரியத்தை உண்டாக்குன அல்லாஹ்வுக்கு எல்லா போகணுன்னு அங்கே யாரை வந்து அந்த தேவையை பூர்த்தி செஞ்சால் பார்த்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், பெருமானாருடைய துவா பூராமே பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தான் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான்னு சொல்லி போட்டு உறுதிப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம். அப்போ அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் அவங்களுக்கு சதாவும் வந்துகிட்டே இருக்குது. எல்லா செயலிலும் பெருமானார் அவங்க துவா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ சதாவும் வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல இந்த தேவை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறேன், இந்த தேவை இந்த சௌரியத்தை நான் தான் உங்களுக்கு உண்டு பண்ணி தரேன், இந்த அசௌரியத்தை விட்டு உங்களை நான் தான் காப்பாற்றுறேன் அப்படின்னு அந்த செய்தி அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு இப்படி வர்றதில்லை. அந்த சூஃபியாக்கள் மகான்கள் அவர்கள் இடத்துல நாம் அண்டி பழகையில் நம்மளுக்கு வந்து அவர்கள் நாம் வந்து நெருக்கமாக இருக்கையில் வந்து சில அர்த்தங்களை சொல்லித்தராங்க. இப்போ இந்த செய்தி பாருங்கள், தேவைகளை பூர்த்தி செய்கிறது வந்து அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏன்னு ஒரு கேள்வி அடுத்தது வருதில்ல. எப்போ கண்ணு முன்னால் உனக்கு இந்த தேவையெல்லாம் பூர்த்தி ஆகிட்டு இருக்குது, இந்த பொருட்கள் உனக்கு சௌரியத்தை கொடுக்குது, இந்த பொருட்கள் உனக்கு அசௌரியத்தை விட்டு தடுத்து பாதுகாக்குது, சில பொருள் வந்து அசௌரியத்தையும் உண்டு பண்ணுது, அப்படி இருக்கையில் அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் உறுதி செய்கிறீங்க, ஏன்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? பாருங்கள், தப்லீக் ஜமாத்காரங்க அவங்க மிக ஒரு அற்புதமான ஒரு அர்த்தத்தை சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. வஸ்துக்களை கொண்டு எதுவும் ஆகுறதில்ல, அல்லாஹ்வை கொண்டு தான் எல்லாமே ஆகுதுன்னு சொல்லி ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க, மிக அற்புதமான அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து வஸ்துக்களை கொண்டு எதுவும் ஆகுறதில்ல, அல்லாஹ்வை கொண்டு தான் ஆகுதுன்னு சொன்னால் அடுத்தது ஏன்னு ஒரு கேள்வி வருதில்ல. அந்த ஏன்கிற அந்த கேள்விக்காகத்தான் மகான்களை நம்ம அன்றோம், சூஃபியாக்கள் அன்றோம். சரீக்கத்துடைய பாதையில் வந்து நம்மளுக்கு அந்த இறைனான பாடங்களை வந்து வகுத்து தராங்க, தொகுத்து தராங்க. அதன்படி ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு பொருளுக்கு நம்ம அனுபவிக்கல நாம் வந்து அந்த கலிமாவுடைய அர்த்தங்களை சொல்லி அதை வந்து நஃபி செஞ்சு ஒன்றால் எதுவும் முடியாது அல்லாஹ்னால தான் முடியும், லா இலாஹ இல்லல்லாஹ், ஒன்றால் எதுவும் முடியாது அல்லாஹ்னால தான் முடியும், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு நாம் சொல்லிகிட்டே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தான் அது அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வாழ்க்கையாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பொதுவான ஆம் மக்கள் வாழ்கிறது போல தான் இருக்கும். என்ன பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்றோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிக்கிறோம், இதுக்காக வந்தாங்க பெருமானார் அவங்க. அதெல்லாம் அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்க தான் வந்தாங்க. நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஜிம்மாவுடைய தொழுகைக்காக பரப்பிட்டாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த செய்தி வந்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் சிரமந்தான் புரியுது. அடுத்தது அன்னமால இலாஹுக்கும் இலாஹும் வாஹிது ஃபமன்கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய ரப்புடைய சந்திப்பை வந்து விரும்புகிறாங்களோ, தன்னுடைய ரப்புடைய சந்திப்பு கிடைக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்களோ, அவர்கள் வந்து ஒரு நல்லமல் செய்யட்டும், ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் ஒரு நல்லமல் செய்யட்டும். அந்த நல்லமல் என்ன அப்படின்னு சொன்னால் வலா உஸ்ரிக்கு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்தை முடிக்கிறாங்க. அல்லாஹ் முடிக்கிறான், கஹஃப் சூராவுடைய கடைசி ஆயத்தை முடிக்கிறான். பாருங்கள், அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய சந்திப்பு ஃபமன்கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய ரப்புடைய சந்திப்பு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நீங்கள் ஒரு நல்லமல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். ஒரு நல்லமல் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த நல்லமல் என்ன தெரியுங்களா? வலா உஸ்ரிக்கு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா,
நீங்கள் ரப்புக்கு செய்யக்கூடிய இபாதத்தில் இணை வைக்காதீங்க அப்படிங்கிறான். ஏதாவது புரியுதான்னு பார்த்தீங்களா? ஏங்க இபாதத்து செய்கிறதே வந்து அவனை விட்டு அவன் அல்லாதவை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு அவனுக்காக அவன் வணக்கத்தை தரிப்படுத்தக்கூடிய இடம் அது. இபாதத்ததே சொல்கிறான், இபாதத்தி ரொப்பியாக தாங்கிறான். அந்த ரப்புக்கு செய்யக்கூடிய இபாதத்தில் இணை வைக்காதீங்க. வைக்காமல் இருந்தீங்கன்னா என்னுடைய சந்திப்பு உங்களுக்கு அங்கே கிடைக்குதுங்கிறான். அங்கேயும் லாயிலாவுடைய வாழ்க்கை தான் வாழ சொல்கிறான்ல. இபாதத்துடைய சூழலில் போய் நாம் இருந்தோம்னாலும் அங்கேயும் நாம் இபாதத்து செய்கிறதா பார்க்கக்கூடாது. நாம் இபாதத்து செய்கிறத பார்த்தா சிறுக்கா போச்சு. வலா உஸ்ரிக்கு இபாதத்தி ரப்பிஹி ஆகதா. ஏங்க நீங்கள் அவனுக்கு செய்கிற இபாதத்தில் போய் நீங்கள் வணங்குறீங்கன்னு போய் நின்னீங்கன்னா இப்போ அது என்ன சிறுக்கு தானே? அந்த சிறுக்கை விட்டு தப்பிச்சு அல்லாதான் என்னை அந்த இபாதத்தில் ஈடுபடுத்துகிறான் அப்படிங்கிற அந்த பார்வையை போட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு யார் தெரியுமா? நாம் செய்கிறேன்னு பார்த்தா நாம் தெரியும். இல்லை அல்லாதான் அந்த அமலை செய்ய வைக்கிறான், அந்த இபாதத்தை செய்ய வைக்கிறான்னு நீங்கள் பார்த்தா அங்கே யார் தெரியுமா? மனக்கண்ணால் புறக்கண்ணால் அல்லது ஒரு அறிவால் உணரக்கூடிய விஷயத்தில் அறிவால் இப்போதைக்கு அறிவால் தான் உணர முடியும். அறிவால் நம்ம உணர்ந்தால் அங்கே யாரை உணர்வோம்? நம்மளே உணர்வோம். நான் இபாதத்தை செய்யக்கூடியவன் அப்படின்னு நம்மளே உணர்வோம். அல்லாஹ் என்னை இபாதத்து செய்ய வைக்கக்கூடியவனாக இருக்கிறான், என்னில் தொழிலை வெளியாக்குறான், நான் தொழக்கூடியவனாக என்னை அல்லாஹ் ஆக்குறான் அப்படின்னு சொல்லி போட்டு அவனுக்கு செய்கிற அந்த இபாதத்தில் நம்மளை இணையாக்காமல் அல்லாவை நாம் உறுதி செஞ்சு லாயிலா இல்லைடைய பார்வையில் அந்த இபாதத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் சொல்கிறான், ஃபமன்கான எரஜோலிகா ரப்பிஹி, தன்னுடைய ரப்புடைய சந்திப்பு அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறான். இதே அஹ்சானுடைய பாடம், தரீக்கத்துடைய பாடத்தில் அஹ்சானுடைய பாடம்னு சொல்லுவாங்க. அதாவது அல்லாவை பார்ப்பதை போல வணங்குவது அல்லது அல்லாஹ் நம்மை பார்க்கிறாங்கிற உணர்வோடு வணங்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. லேசாக அது வந்து தொட்டு தான் வைக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் அடிப்படையாக அறிந்து கொள்ளணும். இதனுடைய விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். ருசி, அதில் ஈமானுடைய ருசி வேணும். இஸ்லாத்து மேலே நம்ம உறுதி பற்றா இருக்கணும் அப்படின்னா லாயிலாவுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு காமிலான சேகடைய தொடர்பு நம்மளுக்கு வந்து அவசியமாக இருக்குது. அது அவசியமாக இருக்குது அப்படின்னு கருதுறவங்க நிச்சயமாக வந்து பையத்தாகணும், முரீதாகணும். இல்லை அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிற லாயிலா இல்லா விரும்பினமே எதையும் விளங்காமல் லாயிலா இல்லைன்னு சொல்லி போட்டு அப்படியே போய் தொழுகைக்கு போய் உளுந்து எந்திரிச்சிட்டு எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் ஒரு ஜட பொருளாக ஒரு சடங்கை போல் நம்மளுடைய இபாதத்தை வந்து நம்ம செஞ்சுட்டு போயிட்டு தான் இருப்போம். நம்மளுக்கு உயிரோட்டமுள்ள ஒரு வணக்கமாக அமையணும். நம்மளுடைய லாயிலா இல்லா வந்து உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும். நம்மளுடைய வணக்கங்கள் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அதனுடைய உள்ரங்கமான அந்த அர்த்தங்களை நம்ம புரியணுங்களா இல்லையா? அதில் என்ன உள்ரங்கமான அர்த்தம் இருக்குது? ஒரு அர்த்தம் தான் இருக்குதா? அதில் எத்தனையோ 1000 அர்த்தங்கள் இருக்குது. அந்த 1000 அர்த்தங்களெல்லாம் நம்ம கொஞ்சமாவது அறிஞ்சிக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டால் தானே நம்மளுக்கு சகலமும் புரியும். ஒரு விஷயம் பாருங்கள், எந்த ஒரு பாடத்துலேயும் சரிங்க, எந்த ஒரு வணக்க வழிபாட்டிலையும் சரி, எந்த ஒரு இந்த மாதிரி லாயிலா இல்லோட விஷயத்துலையும் சரி, உள்ரங்கம் ஒன்று இருக்குது, வெளிரங்கம் ஒன்று இருக்குது. வெறும் வெளிரங்கம் மட்டுமே இல்லை. தொழுகை என்பது தக்பீர் கட்டுவது, ருக்கு செய்வது, சுஜூது செய்வது, அத்தியாத்திற்குள்ளே இருப்பது, இது வெளிரங்க சட்டம். அது உள்ரங்கன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க. தக்பீர் கட்டினா இப்படி என்ன நினைப்பு வரணும், ருக்குவில் என்ன நினைப்பு வரணும் உள்ரங்கத்தில், சஜிதாவில் என்ன நினைப்பு வரணும் உள்ரங்கத்தில், வெளிரங்கத்தில் சரிதான், உள்ரங்கத்தில் அப்போ உள்ரங்கத்தையும் அறிஞ்சு வெளிரங்கத்தையும் அழிஞ்சாதான் அந்த அமல் முழுமை பெறும், குறை உள்ளதாக இருக்காது. நாளைக்கு அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் குற்றம் பிடிக்கப்படாது. வெறுமனமே நாம் போய் ஒன்றுமே தெரியாமல் ஒரு சடங்கை போல் ஒரு விஷயங்களை நம்ம நிறைவேற்றிட்டு வந்தால் அது நம்மளுக்கு நாளைக்கு நஷ்டத்துக்குரியதாக. எல்லாம் நம்மளை காப்பாற்றணும். இன்றைய தினத்தில் ஜிம்மாவுடைய தினத்தில் இந்த கஹஃபுடைய சூறாவை ஓதுவது சுன்னத்து. மேலும் அந்த ஓதக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான ஆயத்துக்களை, கடைசி ஆயத்துக்களை நம்ம சிந்தித்து பார்க்கணும். கலிமாவுக்கு பல அர்த்தம் இருக்குது, எண்ணிலடங்காத அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அந்த எண்ணிலடங்காத அர்த்தம் என்னங்கிறத நம்ம விளங்கி நம்ம ஒவ்வொரு நேரமும் இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். ஜிம்மாவுடைய தொழுகைக்கு போகணும். அல்லாஹ் சொன்னதை வந்து எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதில் வந்து நல்ல அதன்படி நேர்வழியில் வாழ்வதற்கு, நல்லதை செய்வதற்கு உங்கள் மீது என் மீது அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. நம்மளுடைய எல்லா விதமான தவறான பேச்சுக்களையும் எல்லாம் மன்னிக்கணும். தவறான பாவங்களையும் எல்லாம் மன்னித்து அவனை அறியக்கூடிய ஒரு பாக்கியத்தை என் போன்ற பாதைக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.